அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அம்ஷர்மிளா. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வீராபுரம் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் அம்மா பேக்கிங் வேலை செய்கிறாங்க. என் அப்பா கார்பெண்டர் வேலை செய்கிறாங்க. அம்மா சீக்கிரமா வேலைக்கு போறதால அம்மாவால் சமைக்க முடியல. காலையில் உணவு போறதால நான் அங்கதான் தினமும் சாப்பிடுவேன். அங்கே சாப்பிட்டு முன்னெல்லாம் நான் 9 மணிக்கு தான் போயிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் 8 மணிக்கே போகிறேன். போயிட்டதுக்கப்புறம் அங்கே சமையல் செய்கிற சூரிய ஆண்டி எங்களை சாப்பிட கூப்பிடுவாங்க. நாங்கள்லாம் கை காலை கழுவிட்டு சாப்பிட போவோம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து ஜாலியாக சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு எனக்கு பிடித்த உணவு சேமியா கிச்சடி. ஏன்னா எனக்கு அதில் நிறைய காய்கறிகள் போடுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு நான் நல்லா படிப்பேன், நல்லா ஜாலியாக விளையாடுவோம். இந்த காலை உணவு அளித்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் ஹரிஷ். வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் ஹரிஷ். நான் பூந்தமல்லி பக்கத்தில் நசரத்பேட்டை தான் என் ஊர். ஒரு நாள் காலையில் ஒரு 16/7/2024 அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு நானும் என் ஒய்ஃபும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆச்சு, சுயநினைவு இல்லை. என்னால் எதுவுமே எனக்கு தெரியல. அப்படியே அந்த ஸ்ட்ரோக் வந்துட்டு இருக்கு. வலிப்பு அப்படியே துடிச்சிட்டு இருக்கும்போது என்னை நல்லபடியாக ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போய் பூந்தமல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே முதலுதவி பண்ணி நல்லபடியாக அங்கே சீரியஸ் கண்டிஷன், ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், உயிர் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்லி அங்கே கேஎம்சிக்கு அனுப்பிவிட்டாங்க. கேஎம்சிக்கு அனுப்பி அங்கே எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் நல்லபடியாக பண்ணி அங்கே கேஎம்சிக்கு போனோம். கேஎம்சிக்கு போனால் அப்போ அந்த டைமில் எங்கள் கையில் காசும் இல்லை. காசு இல்லாத டைமில் யாரை போய் பார்க்கறது, எங்கே பண்ணுறது, பையன் போய்ப்பானா இல்லையா அப்படின்றது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி கேள்விப்பட்டோம், இன்னுயிர் காப்பம் திட்டம்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அம்மா போயிட்டு உடனே என்னென்ன பண்ணோம், அது ப்ராசஸ் எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல. அவங்க எங்கள் கையிலேருந்து ஆப்ரேஷனுக்கு ₹1 கூட வாங்கலை. நான் அந்த அட்மிஷன் ஆனதுலேருந்து இப்போ இங்கே முன்னாடி நிற்கிற வரைக்கும் நான் ₹1 செலவு பண்ணல. என் தலையில் ரொம்ப பலத்த காயம். எப்படின்னா நியூரோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க. மூளைக்கு போற நரம்பு கட்டாயி மண்டையில அந்த ஸ்கல்லே இல்லை. எனக்கு ஃபுல்லா உடஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் இங்க முன்னாடி இப்படி நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இன்னுயிர் காப்போம் 48 திட்டம் தான். எல்லாருக்கும் சொல்லுவாங்க உயிர் கொடுத்தது யாரு அப்படின்னா கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தா எங்க அம்மா தான் எனக்கு உயிர் கொடுத்தாங்க. இருந்தாலும் செகண்ட் டைம் நான் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கும்போது எனக்கு உயிர் கொடுத்ததுன்னு பார்த்தோன்னா அந்த டாக்டர்ஸ் தான். அதனால அந்த டாக்டர்ஸ் அது அவங்களுக்கு ஒர்க்கு, சேலரி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம இந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த டாக்டர் கிட்ட உத்தரவிட்டாங்க இந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த வர டைம்ல அவங்களுக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், எது இருக்கும், அவங்க கையில காசு இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் தெரியாது. ஆனா வரவங்களுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான் அவங்களுடைய இது அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் உத்தரவிட்ட NK48 திட்டத்தை அறிமுகப்படுத்துற தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ருதி சுப்பு, திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வர்றேன். இங்க சென்னைக்கு ஒரு UG டிகிரி பண்றதுக்காக வந்தேன். இப்போ முடிச்சுட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில இன்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் தோழி ஹாஸ்டல் ஒரு போஸ்டர்ல பார்த்துட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். இப்போ அடையாள இருக்க தோழி ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல் தான் நான் தங்கி இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் செக்யூரிட்டி. ஒரு செக்யூரிட்டி கார்டு 24/7 அங்க இருந்துட்டே இருக்காங்க. உள்ளேயும் வெளியவும் கேமரா 24/7 நோட்டீஸ்லயே இருக்கு. அண்ட் அடுத்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்த விஷயம் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்ஸ். ஸோ ஒரு அன்ஆத்தரைஸ் அத்தாரிட்டியோ இல்லை எந்த பீப்புளும் உள்ள வர முடியாது. நாங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் உள்ளேயும் வெளியும் போக முடியும். டைமிங் நாங்க எங்க போறோம் எங்க பண்றோங்கிறது எல்லாமே எங்க உள்ளத்துக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் உள்ள போனோடனே அங்க இருக்க என்வாயன்மெண்ட், ஸோ படிச்சுட்டு இருக்கனால ரொம்ப பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட் ரொம்ப தேவைப்படுது. ஸோ அந்த பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட்ல இருக்க வார்டு நாங்க ஒர்க் பண்ற அக்கா சுத்தி இருக்க எல்லா டெனன்ட்ஸ் எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவ். அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு ட்ரீமோட போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு ட்ரீம்ல போயிட்டு இருக்கப்போ சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப மோட்டிவேட்டிங்கா என்கரேஜிங்கா இருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் யூட்டிலிட்டிஸ். ஸோ எல்லா ஃப்ளோருக்கு வாஷிங் மெஷின், வைஃபை கனெக்டிவிட்டி, ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி எக்கச்சக்கமா சொல்லிட்டே போகலாம். ஸோ இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொல்றப்போ நம்ம யோசிப்போம் ஒரு 10K இல்ல 15K காசு இருக்கும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. நான் 4 இயர்ஸ் சென்னையில இருக்கேன். எல்லா பிரைவேட் ஹாஸ்டல்ஸும் இருந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் அம்யூனிட்டிஸ் உள்ள நார்மல் ரேட்ல இருக்க ஒரு ஹாஸ்டல் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி 1 இயரா இருக்கனால நான் சொல்லிட்டு
வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து சொல்லிட்டே போகலாம். ஒன் இம்பார்ட்டன்ட் இன்னொன்று என்னன்னா அடையார் டிப்போ பக்கத்துலேயே இருக்கு. ஸோ இங்கே மெயினாக வந்து தாம்பரம் அடையார் எல்லா இடத்துலையுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி வந்து பக்கத்திலே இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல தான் வந்து அடையார் இந்த மாதிரி தோழி ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு ஒர்க்கிங் விமனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க ரொம்ப சேஃபா இருக்காங்க, வீட்டில் நல்லபடியா வந்து இருக்காங்க அப்படிங்கிற நம்பி நல்ல தூக்கம் வருதுன்னு வந்து அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் எடுத்து எங்களை வந்து ரொம்ப சேஃபா செகண்ட் ஹோம் ஆக்குன்னு மாண்புமிகு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் பார்த்திபன். நான் டாக்டர் அம்பேத்கர் அரசினர் கலைக்கல்லூரியில் இளங்கலை வேதியியல் 2ஆம் ஆண்டு பயின்றேன். என் சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை. நான் 2 வருஷமா சென்னையில் தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்பா அம்மா கூலி வேலை தான் செய்யறாங்க. அவங்களுக்கு என்னென்ன ஆசைனா, நம்ம கஷ்டப்பட்டாச்சும் நம்ம புள்ளையே நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பணும். எல்லாரும் எப்படி சொல்ற மாதிரி நம்ம புள்ளியை வச்சிருக்க கூடாது. எல்லாரும் இப்படி கிளம்ப பேசுறாங்கல்ல, நம்ம புள்ளியை எப்படியாச்சும் கடை உடனே வாங்கியாச்சும் படிக்க வச்சு நல்ல ஒரு இடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா கடை வாங்கி கொடுத்து படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் 2024ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தமிழ் புதுன்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் வந்து அரசு பள்ளியில் பயின்ற அனைத்து மாணவர்களுக்கும் திட்டம் ஒரு பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா இந்த திட்டத்தின் அது முன்னாடி வந்து மாணவர்கள்லாம் ஒரு பேனா, ஒரு பென்சிலோ, ஒரு புக்கோ வாங்கினா அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் காசு கட்டிருந்தாங்க. ஆனா இந்த தமிழ் புது திட்டம் கொண்டு வந்ததுல இருந்து அந்த மாணவ தேவையான புத்தகங்கள் வாங்கிக்குவோம், பேனா பென்சில் வாங்கிக்குவோம், போட்டுக்க ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஷூவா இருக்கட்டும், அப்படின்னா மருத்துவ செலவா இருக்கட்டும், இந்த எல்லா செலவும் தமிழ் புது திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிற்காலத்துல நம்ம ஒரு IAS கலெக்டர் ஆகணும், நல்ல ஒரு போலீஸ் ஆகணும் சொல்ற கனவுக்கு இந்த தமிழ் புது திட்டம் மிகவும் பயனுள்ளதா இருக்குது. அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷ் நாலேஜ்னா அவ்வளோ வராது. ஆனா இந்த நான் முதலாம் திட்டத்தை கொண்டு வந்தது மூலம் இப்ப நான் இங்கிலீஷ் நல்லா பேசுறேன், இங்கிலீஷ் நல்லா ரைட் பண்றேன். எனக்கு எதிரில் இருக்கவங்க யாருன்னா இங்கிலீஷ்ல பேசினாலும் எனக்கு இங்கிலீஷ்ல பேச முடியுது. ஸோ இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.